கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 47ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு உண்மையான ராஜா மீது பிரதான ஆசாரியரின் பொய் குற்றச்சாட்டு. அன்பான சகோதர சகோதரிகளே, யூத ஆலோசனை சங்கம் என்ற தவறான நீதிமன்றத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்த அநீதியான விசாரணை பற்றி இன்று நாம் தியானிக்கின்றோம். பிரதான ஆசாரியர் அன்னா மற்றும் அவரது மாமனாரும் முன்னாள் பிரதான ஆசாரியருமான காய்பா ஆகியோருக்கு முன்பாக கர்த்தர் இயேசு பல பொய் சாட்சிகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அது நீதிக்கான ஆலோசனை சங்கம் அல்ல, நீதியை குறித்து எள்ளி நகையாடும் ஒரு ஆலோசனை சங்கமாகவே இருந்தது. உண்மையான ராஜா அங்கே கட்டப்பட்டு கண்கள் மூடப்பட்டு அமைதியாக இருந்த நிலையிலும் அடிக்கப்பட்டார். இதிலிருந்து நமக்கான பாடம் என்னவென்றால், கர்த்தருடைய பின்னடியார்களாகிய நாமும் இதுபோன்ற பொய் குற்றச்சாட்டுகளையும் அவதூறுகளையும் சந்திக்க நேரிடும் என்பதாகும். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில் வேதம் கூறுகிறது, பலர் அவருக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னார்கள், ஆனால் அவர்கள் சாட்சி ஒத்து போகவில்லை. இறுதியில் அவர்கள் பொய்யாக ஒரு குற்றச்சாட்டை ஜோடித்தனர். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 57 மற்றும் 58ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, அப்பொழுது சிலர் எழுந்து, கைகளால் கட்டப்பட்ட இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைகளால் கட்டப்படாத வேறொன்றை 3 நாட்களுக்குள் கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னார்கள். ஆனால் உண்மையில் அங்கு இயேசு தமது உயிர்த்தெழுதலை பற்றிய சத்தியத்தை ஊமையாக சொன்னார். ஆனால் அவர்கள் அதை உலக பிரகாரமான ஆலயத்தை இடிப்பதாக திரித்து கூறினார்கள். இன்றும் கிறிஸ்துவின் பின்னடியார்களாகிய நம்முடைய பலியின் வாழ்க்கையை பற்றியும் உலகம் தவறாக புரிந்து கொள்வதையும் உண்மைகளை திரித்து கூறுவதையும் சந்திக்க வேண்டியிருக்கும். இயேசு தான் தேவனுடைய குமாரன் என்ற உண்மையை அறிவித்த போது தலைமை ஆசாரியராகிய காய்பா தமது வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 65ஆம் வசனத்தில், இவன் தேவனை நிந்தித்தான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன, இதோ இவன் நிந்தித்ததை இப்பொழுது கேட்டீர்களே என்று மெய்யான ராஜாதி ராஜாவை பார்த்து கூச்சலிட்டார்கள். அங்கே நமது ஆண்டவராகிய இயேசுவுக்கு தற்காப்புக்கு கூட வாதம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டது. முன்கூட்டியே குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு நயவஞ்சகமான முறையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இன்றும் இதே வழியில்தான் அர்ப்பணித்திட்ட பின்னடியார்களை உலகம் நடத்துகிறது. நாம் உண்மை சத்தியத்தை சொல்லும் போது அதை தேவ தூஷணம் என்றும் உலகம் முத்திரை குத்துகிறது. நமது ஆண்டவர் இயேசு அங்கு எப்படி நடந்து கொண்டார்? ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொன்னது போல, தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறக்காமல் இருந்தார். அடுக்கடுக்கான பொய்களுக்கு அவர் ஒன்றிற்கு கூட பதில் சொல்லவில்லை. அநீதியான பொய்களுக்கு முன்பாக சத்தியத்தை தற்காத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்கு நம் ஆண்டவரே ஒரு நல்ல உதாரணமானார். பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் மௌனமாக இருப்பது என்பது பலவீனமல்ல, அது மிகப்பெரிய ஆவிக்குரிய பலம். இன்றும் கிறிஸ்துவின் பின்னடியார்களாகிய நாம் எப்படியெல்லாம் இகழப்படுகிறோம். எங்கும் உள்ள பொதுவான கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரானவர்களாக, சத்தியத்தை அப்படியே கைக்கொள்ளும் அன்பில்லாத இரக்கமற்ற மற்றும் மதவெறியர்களாக, மேலும் வேத உபதேசங்களை தவறாக சித்தரிப்பவர்களாக இகழப்படுகிறோம். இதிலிருந்து நாம் உணர வேண்டிய உண்மை என்னவென்றால், கிறிஸ்துவை போல நாமும் அநீதியாக பாடுபட அழைக்கப்பட்டுள்ளோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், நீங்கள் அவருடைய அடிச்சூழல்களை பின்பற்றி வருவதற்காக உங்களுக்கு முன்மாதிரியை வைத்து போனார் என்று வாசிக்கிறோமே. பொய் குற்றச்சாட்டுகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் நம்முடைய உண்மையான குணலட்சணங்கள் வெளிப்படும். நாம் பங்கு பெறும் அந்த அப்பமும் திராட்சைப்பழ ரசமும் உலகம் எவ்வளவு பொய்களை சொன்னாலும் கர்த்தர் இயேசுவே நம்முடைய ராஜாதி ராஜா, அதே போல் அவருடைய உடன் சுதந்திராக மாற அர்ப்பணித்து ராஜாக்களாக போகிற நம்மையும் உலகம் வெறுக்கிறது. ஆனால் அந்த பொய் குற்றச்சாட்டுகளே நாம் அந்த தேவ ராஜ்யத்திற்கு உரியவர்கள் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு, நீ தேவனுடைய குமாரனா, கர்த்தர் இயேசுவின் அற்புதமான பதில். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.